வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நம்ம உடலுக்கு சம்பந்தமான வியக்கத்தக்க ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய இரத்த அளவை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் குறைந்த காலகட்டத்தில் நம்ம அதிகப்படுத்தணும். 4 நாட்களில் நம்ம 4 நாட்களில் நம்ம இந்த ரத்தத்தை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து 4 நாட்கள் விடாமல் சாப்பிட்டுட்டு 5வது நாள் போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 4 நாட்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இரத்த அளவை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிட போடும். அதுவும் வீட்டில் ஈஸியாக எளிதாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். இது ரொம்ப காசு போட்டு வாங்கக்கூடிய உணவுகள் இல்லை. இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உணவு, விலையும் ரொம்ப கம்மியாக உள்ள உணவுகள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீமோகுளோபின்னா என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஹீமோகுளோபின்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு புரதம். இது ஆக்சிஜனை உடல் முழுக்க எடுத்துகிட்டு செல்லக்கூடிய வேலையை தான் இந்த ஹீமோகுளோபின் செய்யுது. இந்த ஹீமோகுளோபின் குறைபாட்டினால என்னென்ன பாதிப்பு நோய்கள்லாம் வரும்னா, இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா வரும். உடல் எப்பொழுதுமே சோர்வாக இருக்கும், தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், மூளை நல்லா வேலை செய்யாது, மூளை வேலை செய்கிறது குறைவாயிரும். அதனால் நம்மளுக்கு உடலில் ஹீமோகுளோபின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது இந்த ஹீமோகுளோபின் ஏன் நம்ம உடலில் குறைவாகுது, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்ல. அதாவது நம்ம உடலில் இரும்பு சத்து குறைவாக இருக்கும்போது இந்த ஹீமோகுளோபின் குறையும். முக்கியமாக திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும் பொழுது, பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியாக இல்லாத போது ஹீமோகுளோபின் குறைவாகும். கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஹீமோகுளோபின் அவங்களுக்கு குறைவாகும். அதே மாதிரி சரியான உணவு பழக்கம் இல்லாதவர்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவும். சில பேர் டயட்டில் இருப்பாங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த டயட் முறையான டயட் எடுக்கலை அப்படின்னா, ஃபாஸ்ட் டயட் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறையும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஹோட்டலில் விற்கக்கூடிய ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்து சாப்பிடும் பொழுது ஹீமோகுளோபின் குறையும். தவறான வாழ்க்கை முறையினாலையும் ஹீமோகுளோபின் குறையும். இதுதான் இதற்கான காரணங்கள். 4 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய உணவுகள். அதில் முதல் நாள் முருங்கைக்கீரை, பருப்பு, வெந்தய கஞ்சி. அதாவது இது 3யுமே நீங்கள் அந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கிறணும். ஏன்னா முருங்கைக்கீரையில் அவ்வளவு இரும்பு சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இதனால் ஹீமோகுளோபினை தூண்டக்கூடிய சக்தி முருங்கைக்கீரைக்கு இருக்குது. அதே மாதிரி வெந்தய கஞ்சி, வெந்தயத்திலையும் இரும்பு சக்தி அதிக அளவில் இருக்குது. ஸோ ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும். இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறலாம். முருங்கைக்கீரையை நீங்கள் சூப்பாகவும் எடுத்துக்கிறலாம், இல்லை பொரியல், இல்லை பருப்பு சேர்த்து கூட்டா. முக்கியமாக முருங்கைக்கீரையை நீங்கள் முருங்கைக்கீரை மட்டும் பொரியல் செஞ்சீங்கன்னா பருப்பு இன்னொரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிறணும். இல்லை பருப்பு முருங்கைக்கீரை 2யும் மிக்ஸ் பண்ணி கூட்டாக செஞ்சால் ஓகேனா, ஃபஸ்ட்டு டே நம்மளுக்கு முருங்கைக்கீரை, பருப்பு, வெந்தய கஞ்சி இது 3யும் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த வடிவில் வேணாலும் நீங்கள் அன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிறலாம். 2வது நாள் நீங்கள் பீட்ரூட் ஷாலட் இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் திணை சாதம், பச்சை பட்டாணி குழம்பு இதை நம்ம எடுத்துக்கிறணும். பீட்ரூட்டில் அதிக அளவில் அயன் சத்து இருக்குது. அதனால தான் பீட்ரூட்டை பவர் ஹவுஸ் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இரும்பு சத்து அதிகமாக பீட்ரூட்டில் இருக்குது. 2வது திணையில் இந்தியாவுக்கே சொந்தமான ஹீமோகுளோபினுக்குன்னு உள்ள ஒரு ரைஸ் அப்படின்னா அது திணை தான். ஆனால் திணையில் அது அவ்வளவு அதிகமான இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. ஸோ திணை சாதம் நீங்கள் 2வது நாள் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி பச்சை பட்டாணிலையும் புரோட்டீன்ஸ் அதிகமாகவும் இரும்பு சத்தும் அதிகமாகவும் பச்சை பட்டாணியில் இருக்குது. நீங்கள் அதை குழம்பு வடிவில் நீங்கள் எடுக்க முடியலைன்னா, இல்லைன்னா அதை அவிச்சு காலையிலையோ சாயந்தரமோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 3வது நாள் நீங்கள் கருப்பட்டி, பேரிச்சம்பழம், ஏலக்காய் பால் இது 3யும் நீங்கள் எடுத்துக்கிறணும். ஏன்னா கருப்பட்டியில் ஹீமோகுளோபினை வளர்க்கக்கூடிய இயற்கையான இனிப்பு கருப்பட்டியில் இருக்குது. அதே மாதிரி
பேரிச்சம்பழம், ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கிறணும். அதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீமோகுளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து ஏலக்காய், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஏலக்காய். அதனால பாலை கொதிக்க வச்சு அதில் ஒரு ஏலக்காயை அப்படின்னாச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் பால் ரெடி ஆயிரும். அடுத்து 4வது நாள் வந்து கடலைப்பருப்பு சட்னி, ராகி தோசை, கற்கண்டு இஞ்சி டீ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறணும். அதாவது கடலை பருப்பை வந்து நீங்கள் அவிச்சு சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை சட்னியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கடலை பருப்பில் வந்து புரோட்டீன்ஸு இரும்புச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. ஸோ அது ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும். ராகி அப்படின்னா கேழ்வரகு, இந்த கேழ்வரகுல நம்ம தோசை இட்லி இல்லை நீங்கள் வந்து கஞ்சி அதாவது கூழ் அந்த மாதிரி கூட நீங்கள் கிண்டி எடுத்துக்கிறலாம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து கற்கண்டு போட்ட இஞ்சி டீ வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும். ஏன்னா ராகியில் வந்து அதிக அளவில் வந்து இரும்புச்சத்து இருக்கிறதுனால அது ஹீமோகுளோபினை அதிகரிக்கும். பருப்பு அதாவது இந்த கடலை பருப்பில் வந்து புரதமும் ஹீமோகுளோபினும் அதிக அளவில் இருக்குது. இஞ்சி டீயில் வந்து ரத்தத்தை சுழற்சி பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ அதுவும் ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும். அடுத்து ஹெல்த் டிப்ஸ், நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த உணவுகள் அனைத்துமே முடிஞ்ச அளவுக்கு காலையிலே நீங்கள் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். ஈவினிங் வந்து மோஸ்ட்லி தவிருங்க. அப்படி ஈவினிங் உங்களால் தவிர்க்க முடியல, எனக்கு நல்ல பசியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல பசியாக இருக்குன்னா ஈவினிங் சாப்பிடலாம். இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அதிக அளவில் நீங்கள் தண்ணியை எடுத்துக்கிறணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அது மாதிரி ஜென்ட்ஸ் வந்து புகையிலை, சிகரெட் இது எல்லாமே தவிர்க்க வேண்டும். நல்லா தூங்கணும். இரவு நேரத்தில் 8 மணி நேரமாவது குறைந்தது தூங்க வேண்டும். அடுத்து மருத்துவர் ஆலோசனைங்கிறது ரொம்ப முக்கியம். ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை போய் ஆலோசிக்கிறது ரொம்ப அவசியம். முக்கியமாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த உணவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இது எல்லாமே வந்து ஒரு இயற்கையான உணவுகள் தான். இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. ஸோ வந்து இந்த உணவுகள் மூலியமே நீங்கள் சரி செஞ்சிடலாம். இந்த 4 நாள் இந்த சாப்பாடு திட்டம் உங்களுடைய இரத்த அளவை வந்து அதிகரிக்க செய்யும். இது கண்டிப்பாக டெஃபினட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன்.